ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சைனா ட்ரிப்பில் 7th டே ஜியாங்கில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கேபிட்டல் ஆஃப் ஹெவன்னா. அவங்களோட ஹெவனுக்கு போகிறதுக்கு இதுதான் வழியாக பாருங்கள். அந்த ஹோல் தெரியுதுங்களா? அந்த ஹோல் இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அந்த மலை மேலே போகிறோம். அதுக்கு தான் இந்த ட்ரிப்பு. அது பாருங்கள், என்ட்ரன்ஸ் இது தான். அங்கேருந்து எக்ஸ்லேட்டரில் ஏறி போகணும். போயிட்டு அங்கே பாருங்கள், அங்கே ஒவ்வொரு பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே அதில் கேட் இருக்கிற மாதிரி, ஓனா இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஜிக்ஸாக் பாருங்கள், ஜிக்ஸாக் மலை இதெல்லாம் ஏறி நாங்கள் வரோம். நாங்கள் போகிறப்ப வந்து ரோப் காரில் போகிறோம், வரப்போ வந்து பஸ்ஸில் வருவோம். அதுதான் இதனோட வெஞ்சர். பாருங்கள், ரோப் காரில் அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ தூரம்னா ஊருக்குள்ளே இருந்து அப்படியே பாருங்கள், இதெல்லாம் கிராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த ஜிக்ஸாக் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பாருங்கள். இதுதான் கேபிட்டல் ஆஃப் ஹெவன். இங்கே படிக்கட்டில் ஏறி போகணும். நாங்கள் வந்து லிஃப்ட்டில் எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்ம பத்ரிநாத்தில் வந்துட்டு லிங்கம் இருக்கும்ல, பனி லிங்கம் இருக்கும். ஒரு டைமில் தான் போய் பார்ப்போங்கிற அந்த மாதிரி இருக்குமா. அந்த டைமில் வந்து இங்கே எல்லாம் கூட பனியெல்லாம் இருக்குமா. அது மாதிரி அவங்க வந்து இது ரொம்ப வந்து ஆஸ்பீஷியஸாக சைனீஸ் நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கேபிட்டல் ஆஃப் ஹெவனை போய் டச் பண்ணிடணும்னு எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. அதை வந்து நாங்கள் போய் பார்க்குறோம் பாருங்கள். அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து ரோபோலாம் இருக்குது. அது நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யுது. கை கொடுனா கை கொடுக்குது, ஷேக்கன் கொடுனா ஷேக்கன் கொடுக்குது, நம்ம இப்படி நடந்தால் அப்படி நடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அது அப்படியே என் ஹஸ்பண்டோட அப்படியே தனியாக நடந்து வருது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரோபோ, அப்புறம் சைனீஸ் லேடிஸ் எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என் தங்கச்சி ஹஸ்பண்டும் அது அவங்களும் வந்து ஷேக்கன் கொடுத்தாங்க. அது ஷேக்கன் கொடுத்தெல்லாம் தெரியாது. ஷேக் ஹேண்ட் அப்படின்னா உடனே அது கை கொடுக்குது. மூவ் அப்படின்னா மூவ் பண்ணுது. அது மாதிரி அங்கே இருந்த கடையில எல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்ட். இந்த சிங்கப்பூரில் கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் எக்ஸ்கலேட்டரில் ஏறுறோம் பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்கலேட்டர் தெரியுங்களா? நம்ப மாட்டீங்க, 18 எக்ஸ்கலேட்டரில் இது மாதிரி லாங் ஜேர்னியாக அந்த மலையில் குடஞ்சி பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கணும் பாருங்கள். அவ்வளோ அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டே இருக்கிறோம். பார்த்தவங்கெல்லாம் கீழே இறங்கிட்டே ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு எக்ஸ்கலேட்டர்லாம் குடஞ்சி பண்ணி அந்த கேபிட்டல் ஆஃப் ஹெவனுக்கு போய் டச் பண்ணுறோம் பாருங்கள். அது வந்து எப்படி ஒரு சந்தோஷமான இடம்னா, அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கீழேருந்து பார்க்குறப்போ ஒரு ஹோல் மாதிரி தானே இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தோம். என் தங்கச்சியும் நானும் தலையெல்லாம் வச்சுட்டு கேபிட்டல் ஆஃப் ஹெவனில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அந்த ஹெவனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது மலையில் வந்து அதுவாக தானாக உருவானதா, இல்லை இவங்க வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த மாதிரிலாம் தெரியாது. ஆனால் இது வந்து கேபிட்டல் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் கைடு சொன்னதுனால எங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ். நீங்கள் அதை போய் டச் பண்ண போகிறீங்க. அந்த கேபிட்டல் பாருங்கள், மலையிலக்குள்ள அந்த ஹோல் இருக்குது. அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். எப்படி எடுத்திருக்கோம் பாருங்கள். கேமராவை வச்சு வளைச்சி பொழைச்சி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே எடுத்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த எக்ஸ்கலேட்டரில் இறங்குறோம். இப்போ மேலே ஏறுறாங்க, நாங்கள் இறங்குறோம் பாருங்கள். நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்கள். என் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் சொன்னார், அப்பா இவ்வளோ ஹைட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோங்கிறதே ஒரு பெரிய இது. அங்கேயும் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சு. அதுக்கும் செருப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதில் அப்படியே நடந்து போகலாம். அந்த கிளாஸ் பிரிட்ஜில் அப்படியே நடந்து போய் அதை பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே என் கையில் இருந்த ஒரு கயிறை கழட்டி அந்த கேபிட்டல் ஆஃப் ஹெவனில் எனக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு எனக்கு என்ன நடக்கணும்னு வேண்டணுமோ அதை வாங்கி அதை கட்டி என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னேன். நான் எங்கே போனாலும் அப்படி தான் கையில் கயிறு 2 கட்டியிருந்தேன். அதை ஒரு கயிறை வந்து அந்த புத்தா டெம்பிளில் நெருப்பில் போட்டேன். இதை வந்து இந்த கேபிட்டல் ஆஃப் ஹெவன் மரத்தில் கட்டினேன் பாருங்கள். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் அப்படியே சைடு ஃபுல்லாக கிளாஸ் பிரிட்ஜு. அதில் அப்படியே நடந்து போகிறப்ப எப்படி இருக்குது தெரியுங்களா? அங்கே எட்டி பார்த்தோம்னா அவ்வளோ இதாக இருக்குதுங்க. அந்த கார்னருக்கு வந்துட்டோம். வந்தோடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாசுன்னு இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு கேமராமேன் ஆகிடுவார். நான் வந்து யூடியூப்க்கு எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவர் வந்து எடுத்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பேக்கில் போங்க, முன்னால் நடங்க, கையை காமிங்க, அந்த மலையெல்லாம் காமிங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறப்ப நல்லாயிருக்கும்
அப்படின்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அத பார்த்தேன். அப்ப என் தங்கச்சி வந்துட்டு, "நானும் பார்ப்பேன், நானும் பார்ப்பேன்னு" சொல்லி, "அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்" அப்படின்னு அவ பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப இவ்ளோ பெரிய மலைய இவ்ளோ ஏறி வந்து அத பார்க்கறதுங்கிறது அவங்களே புனித கீத சைனீஸே வந்து பாடுவோம். வாழ்க்கையில ஒரு தடவ தான் வருவாங்களாம் தியாங்ஜியாங்கிறவங்களுக்கு. ஆஹாஹாஹா. நாங்க வந்து இத பார்த்துட்டோங்கிறது ரொம்ப சந்தோஷம். அங்க சைனீஸ் லேடீஸ்லாம் பாருங்க, அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அது மாரி எல்லாம் ஃபோட்டோ அவங்களோட எடுத்துக்கிட்டு, அது ஒரு ஊர்வலம் மாரி வராங்க. பாருங்க இந்த ரோப்ல தான் நாங்க போனோம். இந்த ரோப்ல தான் மேல போனோம். இப்ப பாருங்க, அப்படியே அழகா பாருங்க. அந்த அந்த இது பாருங்களேன், அந்த கம்பமெல்லாம் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வருது. அத வந்து அப்படியே ஊருக்குள்ள போய் நிக்குதுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அது வந்து அவ்ளோ தூரம் ஒரு லாங் அ இதுங்க. இந்த ஜர்னி. அத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு, எல்லாரும் அதுல வந்து ஒரு இதுல வந்து ஒரு 10 பேர் உட்காரலாம். அது நம்ம நம்ம குரூப்ல இருக்கிறவங்களாவே சேர்ந்து உட்காந்துக்கிட்டோம். பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிராஸ் பண்ணி போகுது. அந்த ரோப் ரயில்வே ஸ்டேஷன கிராஸ் பண்ணி, பஸ் ஸ்டாண்ட கிராஸ் பண்ணி, அது மாரி இந்த சைனீஸ் அமைச்சிருக்கிறாங்கங்க. அந்த ரோப்ப. ஊருக்குள்ளேயே போகுது. நம்ம கீழ பார்த்தோம்னா, அவங்க எல்லாம் நடக்கிறது எல்லாம் தெரியுது. பாருங்க. இதுதான் வந்து அந்த இடம். தேங்க் யூ.